அனைவருக்கும் வணக்கம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வந்து 12/10/2025 அன்னைக்கு நடந்த தேர்வில் கேட்ட ஒரு முக்கியமான வினா. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். த ரெசிடியூ அட் z = 0 ஆஃப் த ஃபங்க்ஷன் f of z = cot z divided by z power 4 இஸ் இந்த 4 இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது z = 0ல் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் f of z இதனுடைய ரெசிடியூன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம், இந்த ஃபங்க்ஷனுக்கு z = 0ல் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுத முடியுதான்னு பார்க்குறோம். அப்படி எழுத முடிஞ்சால் அந்த இப்போ வந்து z0 வந்து இங்கே 0 ஆகிடுச்சு. அதனால் 1/z கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்க்குறோம். 1/z டேர்ம் இருக்கான்னு முதல்ல பார்க்குறோம். 1/z டேர்ம் இருக்குது, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் ரெசிடியூ ஆஃப் இந்த f of z at z = 0. ஓகே, பொதுவாகவே பாருங்கள், ரெசிடியூ ஆஃப் f at z0 z = z0 equal to coefficient of 1/z minus z0 in the Lorentz series expansion. Expansion of f of z around z equal to z0. இந்த f of z-க்கு z equal to z0, அந்த z0ல் z அரவுண்ட் z0க்கு நம்ம என்ன செய்கிறோம், லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுதுகிறோம். லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுதிட்டு எங்கே f of z-க்கு லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் அரவுண்ட் z0க்கு நம்ம எழுதுகிறோம். எழுத முடிஞ்சிட்டு அதில் 1/z minus z0 டேர்ம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் ரெசிடியூ ஆஃப் f at z equal to z0. ஓகே, இப்போது z0 இங்கே என்ன ஆகி போச்சுன்னா 0 ஆகி போச்சு, ரைட்? அப்போது எப்படி மாத்திரம் பாருங்கள், இதே ஜென்ரல் ஃபார்மை ரெசிடியூ ஆஃப் f at z equal to 0. அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z minus 0ன்றது 1/zன்னு எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z in the Lorentz series expansion of f of z. இந்த கணக்கில் கொடுத்துருக்கிற f of z z equal to 0க்கு நான் பார்க்குறேன். லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் f of z அரவுண்ட் z equal to z0. z0ன்றது இங்கே 0, z0ன்றது 0, ரைட்? இவ்வளோதான் விஷயம். ஸோ நம்ம என்ன செய்யலாம், அப்போ இந்த f of z-க்கு, எந்த f of z-க்கு இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த f of z-க்கு z equal to 0 இதில் நம்ம லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுத போகிறோம். ஓகே, ஸோ f of z-ஓடைய லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுதுகிறோம் அரவுண்ட் z equal to 0க்கு. சரி, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், முதல்ல காட் z-ஓடைய லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் நமக்கு தெரியும். அரவுண்ட் z equal to 0க்கு என்ன, 1/z minus z/3 minus z³ divided by 45 minus 2z power 5 by 945 minus and so on, இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் காட் z-ஓடைய லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் அரவுண்ட் z equal to z0. இங்கே z0 வந்து 0. ஓகே, z0 வேல்யூ 0 ஆகிடுச்சிங்க. இங்கே z minus z0 நம்ம போடுவோம் இல்லைங்களா, அது என்ன ஆகிடுச்சு, z0 0 ஆனதுனால நம்ம போடல 1/z. ஸோ காட் z-ஓடைய லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் அரவுண்ட் z equal to 0க்கு எழுதியிருக்கோம். இப்போ இந்த காட் z-ஓடைய லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனை z பவர் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ ஒவ்வொரு டேர்முக்கும் டிவைட் ஆகும் இல்லையா? அப்போ இங்கே வந்து 1/z power 5 ஆகிடும். இதோட போய் சேர்ந்துக்கும். மைனஸ் இங்கே நியூமரேட்டரில் இருக்குது, ஸோ கட் ஆகும். அப்போது 1/, நியூமரேட்டரில் ஒரு z தான் இருக்குது, ஒரு z கட் ஆகிடுச்சுன்னா ஸோ 1/, ஆல்ரெடி இருக்கிற 3z power 3 இருக்கும். ஒரு z மட்டும் கட் ஆகிடும். ஒவ்வொரு டேர்முக்கும் இந்த z power 4 வந்து டினாமினேட்டருக்கு போகும். அப்போ மேலே இருக்கிற z-ஓட கட் ஆகிட்டு சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கேன். மைனஸ் இங்கே z power 4 கீழே போச்சுன்னா மேலே இருக்கிற அந்த z³ கட் ஆகிட்டு 1 ஆகிடும். அப்போது 45z டினாமினேட்டரில் மைனஸ் 2 அப்படியே இருக்கட்டும் நியூமரேட்டரில். ஒவ்வொரு டேர்முக்கும் கொடுத்து கட் பண்ணுறேன்.
நியூமரேட்டரில் ஒரு z மட்டும் வரும். ஏன்னா z⁴ டினாமினேட்டர் கொடுக்கும்போது கட் ஆகிட்டு நியூமரேட்டரில் ஒரு z இருக்கும். டிவைடட் பை 945. ஸோ டினாமினேட்டரில் இங்கே போட்ட z⁴ கட் ஆகிட்டு மேலே தான் கட் ஆகும். கீழே வந்து அந்த 945 இருக்கும். மைனஸ் அண்ட் ஸோ ஆன். இப்போது இதுதான் f of z. கிவன் f of z. இந்த f of z உடைய லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் தான் இது. அரவுண்ட் z ஈக்குவல் டு 0க்கு. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் அந்த பாயிண்ட்டுக்கு எழுத முடியுதான்னு பாருங்கள். சார் என்னால் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டுக்கு எழுத முடியுது சார் அப்படின்னா, அப்போ அதனுடைய 1/z கோஎஃபிஷியன்ட் 1/z - z0 கோஎஃபிஷியன்ட் சொல்லணும். அதுதான் கரெக்டான வார்த்தை. ஏன்னா இங்கே z0 0 ஆனதுனால 1/zன்னு சொல்லிக்கலாம். இப்போ z0 இந்த இடம் வேறு எதுவும் ஆனாலும் இருக்கலாம் இல்லையா? அப்போ வந்துருச்சுன்னா கரெக்டாக இப்போ 1 இருக்குன்னா 1/z - 1உடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்க்கணும். ரைட், முதல்ல லாரன்ஸ் சீரிஸ் இருக்கான்னு முதல்ல பாருங்கள். இருந்தால் தான் இதெல்லாம். ஓகே, சரிங்க. இப்போது 1/z டேர்ம் 1/z - z0ஓட கோஎஃபிஷியன்ட், இங்கே z0ன்றது 0 ஆகிடுச்சு. அப்போது 1/zஓட கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு தேவை. 1/zஓட கோஎஃபிஷியன்ட் -1/45. அப்போது நம்ம இது பாருங்கள், இந்த ரூல் படி இந்த வரையறைப்படி நான் என்ன செய்வேன் இங்கே பாருங்கள். ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to z0, z0 வந்து 0, right, is equal to -1/45. ரைட், இவ்வளோதாங்க. ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் அரௌண்ட் அந்த பாயிண்ட்டுக்கு எழுத முடியுதா பாருங்கள். எழுத முடியுது சார் அப்படின்னா, அப்போது 1/z - z0 கோஎஃபிஷியன்ட் என்ன வருதுன்னு பாருங்கள். z0 வந்து அங்கே கொடுத்துருக்கிற என்ன பாயிண்ட்டோ அது எந்த பாயிண்ட்டுக்கு ரெசிடியூ கேட்குறாங்க அதுதான் அந்த z0. அங்கே போட்டு சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கடைசியில் என்ன வருதுன்னு பார்த்தா 1/z டேர்ம் இங்கே மாட்டுது. z0 0 ஆனதுனால அப்போ 1/zஓட கோஎஃபிஷியன்ட் பொதுவாக 1/z - z0ஓட கோஎஃபிஷியன்ட். ஓகே, அப்போ ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to 0க்கு -1/45 இதுதான் கோஎஃபிஷியன்ட் தான் சொல்லணும். ஸோ கோஎஃபிஷியன்ட்டுங்கிறது -1/45. வேறு எங்கேயுமே 1/z டேர்ம் வரல பாருங்கள். ஸோ 1/z⁵ இருக்குது, 1/z⁵ இருக்குது. இங்கே z டேர்ம் இருக்குது, 1/z டேர்ம் ஒன்று தான் இருக்குது, இது ஒன்று தான் இருக்குது. இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து -1/45. ஸோ ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to 0க்கு என்னது -1/45. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டடி மெட்டீரியலில் கொட்டி வச்சுருக்கேன். இப்போது காட் இசட்டுக்கு லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுதிட்டீங்க. இன்னும் நிறைய எல்லாத்துக்கும் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எதுக்கெலாம் இருக்குதோ எல்லாத்துக்கும் எங்களுக்கு தெரியணும்ல, என்ன எது வேணாலும் கேட்பாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே ஸ்டடி மெட்டீரியலில் கொட்டி வச்சுருக்கேன். லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன், டைலர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன், மெக்லாரின் சீரிஸ் எல்லாத்தையும் வந்து அடிச்சிருக்கேன். டைலர் சீரிஸ், ஸோ எல்லாமே வந்து சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் போட்டிருக்கேன். ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அதுதான் தியரி தனியாக, ப்ராப்ளம் தனித்தனியாக பிரிச்சிட்டோம். ஸ்டடி மெட்டீரியல் இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வாங்குறீங்கன்னா தியரி பார்ட் தனியாக இருக்கும், ப்ராப்ளம் பார்ட் தனியாக இருக்கும். ப்ராப்ளம் பார்ட் அவ்வளோ எளிமையாக புரியும், அவ்வளோ ஈஸியாக எழுதியிருக்கும். ஓகே, ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிங்க. பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, சிஎஸ்ஆர் எல்லாத்துக்கும் மெட்டீரியல் தரோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தரோம், வாங்கி படிங்க. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.